ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் என்ன பார்க்க போகிறேங்க வீடியோவில், மயிலுக்கு வந்து அரிசி போடலான்ட்டு போயிட்டுருக்கேன். கோழிக்கு அரிசி வைப்போம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா சாயந்தர நேரம் வந்து கோழிகளை விரட்டி விட்டுட்டு மயிலுக்கு வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம கோழிகளுக்கு தனியாக போட்டு மயில்களுக்கு தனியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மயில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா சாப்பிடல. அது இடம் எப்பயுமே வேறு பக்கம் தான் போட்டிருப்பேன். நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறனால அது கொஞ்சம் யோசனை பண்ணுச்சு, ஏதாச்சும் பிடிச்சிருவாங்களோ என்னங்கிறது. அப்புறம் போயிடுச்சு. ஆனால் அரிசி போட்டுமே சரி மேயில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 5-6 மயில்கள் வந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுது. சரி, நம்ம இனிமேல் இதையே கண்டினியூ பண்ணுவோம். அந்த பக்கம் போட்டிருக்கிறோமா, அது கோழிகள் சாப்பிட்டுக்குது. இப்போ மயில்கள் இந்த பக்கமாக வந்து சாப்பிட்டுக்குது. நேற்று சாப்பிட்டுச்சு. பார்த்திங்கன்னா இது முந்தா நாள் போட்டது. நேற்றெல்லாம் வந்து அதே இடத்துல வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இது பார்த்தாதுன்னு கிளிகளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி பக்கத்தில் பறவைகள் அது இதுன்னு இருந்தால் உங்களால் முடிஞ்சது ஏதோ அரிசி தானியம் அந்த மாதிரி போடுங்க. முடிஞ்சது வெயிலுக்கு வந்து தண்ணி அதிகமாக வைங்க. பறவைகள் வந்து ரொம்ப வெயிலுக்கெல்லாம் தண்ணி பற்றாக்குறை இருக்குல்ல, அதனால வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.